படுகொலைக்குங்கிற பேர் வைக்கக்கூடாது. காதல் கொலை, சாதி மாறி மதம் மாறி காதலித்தவர்களை செய்யக்கூடிய ஒரு அநியாயம். முன்னோர் கூடி உலகத்தின் நாகரிக மனிதர்கள், நம்ம முதல் மனித படைப்பில், நம்ம சிறந்த படைப்புலாம் நம்ம பேசுறோம். ஆனா ஒண்ணுமும் அதுபோல் ஒரு கேவலமான ஒரு இந்த படுகொலைங்கிறது நடந்துட்டு இருக்கு. இந்த வீணா போன கௌரவத்தை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த கௌரவத்தை வச்சு. போன திமுக ஆட்சியில் ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு தனி சட்டம் வேணும்னு ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாஷா தலைமையில் ஒரு குழு போட்டாங்க. ஒரு அறிக்கையை கொடுக்க போறாங்க. அதுக்கு ஆட்சி மாறிடுச்சு. இப்போ எல்லோரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுனா அந்த KN பாஷா தலைமையிலான அந்த சட்டத்தை உடனே நிறைவேற்று. பள்ளி கல்லூரிகளிலிருந்து சாதி மதத்திற்கு எதிரான பிரச்சாரங்களை தொடங்கும். அது தொடங்கினால் மட்டும்தான் ஒரு முழுமையாக இந்த விஷயம் பண்ணும். நீங்க பெத்து வளர்த்து தூக்கி வளர்த்த பிள்ளைகளை கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சாதி கண்ணம் மறைக்குதா? படித்தவர்களாக இருக்கிறாங்க, அவங்களும் இந்த வேலை செய்கிறாங்க. அப்போ படிப்புங்கிறது மனிதனை பக்குவப்படுத்தணும். ஆனால் அந்த படிப்பை இன்னைக்கு தாண்டி ஒரு சாதிய வெறி, மத வெறி அப்படின்னு தலையில் ஏறி நிற்குது. அப்படிங்கும்போது இப்போ நம்ம படித்த படிப்பு எதுக்கு? சுதந்திரத்துக்காக பாடுபட்ட பல தலைவர்கள் சாதி தலைவர் ஆகிட்டாங்க. இந்த நாடு சுதந்திரமாக இருக்கணுங்கிறதுக்காக பாடுபட்ட தலைவர்களுடைய சிலை சுதந்திரமா இல்ல, சிலைக்கு பூண்டை போட்டு போலீஸ் பாதுகாப்பு வச்சிருக்காங்க. அவங்க ஒரு சாதி முத்திர குத்தி அவர் எங்க ஆளுன்னு சொல்லி அவருக்கு ஒரு பூண்டை போட்டு அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு நிக்குது. அட பாவிகளா, இதுக்கு அவங்க பாடுபட்டாங்க. தமிழர் கழகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் சுபையா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தமிழகத்துல காலங்காலமா ஆணவ படுகொலை அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் கவின் அவர்களோட ஆணவ படுகொலையை பத்தி பார்த்தோம். அதே மாதிரி இப்போ பார்த்திபன் அவர்களோட ஆணவ படுகொலையை பத்தி பார்த்துருக்கோம். சரி, இது ஆணவ படுகொலை தானா? இல்ல, முதல்ல இந்த படுகொலைக்குங்கிற பேர் வைக்கக்கூடாது. காதல் கொலை, சாதி மாறி மதம் மாறி காதலித்தவர்களை செய்யக்கூடிய ஒரு அநியாயம். அதாவது எல்லா இனங்களுமே காதலிக்குது. அது மனித இனத்தில் காதல் மட்டும்தான் அது தப்பாக தோணுது. இன்னைக்கு ஆடு மாடு ஒரு தன்னுக்கான ஜோடியை காதலித்து திருமணம் பண்ணிக்க, அதில் சாதி கிடையாது, மதம் கிடையாது. ஆனால் மனித ஜாதி 6ஆம் அறிவு படைச்சவன் மனுஷன். 5 அறிவு கூட, எல்லாருக்கும் 4 அறிவு 3 அறிவு, மனுஷனுக்கு மட்டும்தான் 6 அறிவு. அந்த 6ஆவது அறிவுங்கிறது பகுத்தறிவு அப்படிம்பாங்க. அந்த பகுத்தறிவு அப்படிங்கிறது பகுத்து பார்த்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது. அப்போ காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பணத்துக்காகவோ காசுக்காகவோ சாதியை பார்த்தோ மதத்தை பார்த்தா வராது. நீங்க எத்தனை திருமணங்கள், எத்தனை பல சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், ஜோசியங்கள் பார்த்து பல பிரம்மாண்ட திருமணங்கள் செய்து வைத்த வாழ்க்கை, எத்தனை பேருடைய வாழ்க்கை சந்தோஷம் வாழ்றாங்க. அப்போ ஒரு மனது 2 மனதுக்கு பிடித்துக்கிறது அப்படிங்கிறது அது நீங்கள் எத்தனை கம்பல்ஷன்லையும் கொண்டு வர முடியாது. எத்தனை ஒரு அழுத்தத்துலேயும் ஒரு மனிதர்களை மனசை சேர்த்து வைக்க முடியாது. உடம்பை சேர்த்து வச்சிடலாம், காசை கொடுத்து பணத்தை கொடுத்து சொந்த பந்தங்கள்லாம் சேர்த்து வச்சு ஒரு திருமணங்கிற பந்தத்தை உருவாக்கிடலாம். 2 மனங்கள் ஒத்து போய் வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்ல, அதுதான் விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம். அது எல்லாருக்கும் அந்த வாழ்க்கை அமைஞ்சிடாது. எத்தனை பேர் தன்னுடைய காதலியோட நினைச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. முத்துக்குமாரனுடைய ஒரு கவிதைகள் இருக்கு. மனிதன் எல்லாமே இரட்டை கதைகளோடு வாழ்றான். ஒரு கதை அவன் வாழ நினைத்த கதை, ஒன்னொன்று வாழ்ந்துட்டு இருக்க கதை. எல்லாருக்குமே இரட்டை கதைகள் தான். எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், உலகத்தில் நம்ம ஒரு பெரிய ஒரு எம்எல்ஏ ஆகணும், MP ஆகணும், கலெக்டர் ஆகணும், ஒரு பெரிய பணக்காரர் ஆகணும், சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஆசை இருக்கும். ஆனால் நம்ம அந்த ஆசையெல்லாம் எல்லாருக்கும் நிறைவேறுமானா இல்லை. அப்போ கிடைச்ச ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாருமே இரட்டை கதைகளோடு வாழ்றாங்கன்றதான் முத்துக்குமாரனுடைய கவிதை. இந்த ஆணவ படுகொலை அப்படிங்கிறது இப்போ சமீப காலங்களில் நிறையா இருக்குது. தமிழ் குடி, மூத்த குடி, முன்னோர் குடி, உலகத்தின் நாகரிக மனிதர்கள், நம்ம முதல் மனித படைப்பில், நம்ம சிறந்த படைப்புலாம் நம்ம பேசுகிறோம். ஆனால் ஒன்றுமும் அதுபோல் ஒரு கேவலமான ஒரு இந்த படுகொலைங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் தரங்கம்பாடிங்கிற அந்த பகுதியில் ஒரு 18-17 வயசு ஒரு பெண்ணும், ஒரு 20 வயசு தக்க ஒரு பையனும் ஒரு தூக்கில் தொங்கிய மாதிரியான ஒரு தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடிசை பகுதியில் தூக்கில் தொங்குற மாதிரியான இருக்குது. அது ஆணவ படுகொலையா இல்லை தற்கொலையா அப்படி அவங்க காதலிச்சிருக்கிறாங்க, அதனால தான் நடந்திருக்குன்றாங்க. இப்போ அது விசாரணை போயிட்டு இருக்கு. ஆணவ படுகொலையா இருக்கலாம், இல்லை அவங்களுடைய தற்கொலை, இந்த குடும்பத்துக்கு பயந்து தற்கொலை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் இனி விசாரணையில் தெரிய வரும். இது எப்படியா இருந்தாலும் இது உண்மையிலேயே கண்டிக்கப்பட வேண்டியது. போன திமுக ஆட்சியில் இதற்கு தனி சட்டம் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணாங்க. ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு தனி சட்டம் வேணும்னு ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாஷா தலைமையில் ஒரு குழு போட்டாங்க. அந்த குழு மொத்தமாக ஆராய்ந்துட்டு ஒரு ஒரு அறிக்கையை கொடுக்க போகிறாங்க. அதுக்குமே ஆட்சி மாறிடுச்சு.
இப்போ எல்லோரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுனா அந்த கேஎன் பாஷா தலைமையிலான அந்த அந்த சட்டத்தை வந்து உடனே நிறைவேற்றுங்க. வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆணவ படுகொலைக்கான சட்டத்தை ஏற்றுங்க. இதை கடுமையாக, அது ஒன்று. ரெண்டாவது, ஒன்றும் சாதிய ரீதியான மனப்பான்மையோடு தான் இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் நமக்கு தெரிய வருது. அதை போக்குறதுக்கு என்ன செய்யணும்னா பள்ளி கல்லூரிகளிலிருந்து சாதி மதத்திற்கு எதிரான பிரச்சாரங்களை தொடங்கணும். அது தொடங்கினால் மட்டும்தான் ஒரு முழுமையாக இந்த விஷயம் படும். படித்தவர்களாக இருக்கிறாங்க, அவங்களும் இந்த வேலை செய்கிறாங்க. இந்த கவின் சம்பவத்தில் பார்த்தோம், எல்லாருமே அரசு காவல்துறை உயர் அதிகாரியாக இருக்காங்க. அந்த அந்த வேலையை செஞ்ச ஒரு பையனுமே படித்த பையனாக தான் இருக்காங்க. அப்போ படிப்புங்கிறது மனிதனை பக்குவப்படுத்தணும். ஆனால் அந்த படிப்பை இன்னைக்கு தாண்டி ஒரு சாதிய வெறி மத வெறி அப்படின்னு தலையில் ஏறி நிற்கிது. அப்படிங்கும் போது அப்போ நம்ம படித்த படிப்பு எதுக்கு? இதெல்லாம் வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து உடனடியாக ஆணவ படுகொலைக்கான சட்டத்தை ஏற்றி இதை ஒழுங்குபடுத்தணும். இனிமேல் இது மாதிரியான காதலர்களுடைய கொலையோ தற்கொலையோ நடக்கக்கூடாது. இப்போ வந்து ஆணவ படுகொலைக்கான தீர்வா நீங்க எதை வந்து நினைக்கிறீங்க சார்? இல்லை, தீர்வுனா நம்ம வந்து இந்த ஆணவ படுகொலைக்கான சட்டங்களை கடுமையாக்கணும். நம்ம உறவுமுறை கட்டமைப்புகளில் மாற்றங்களை கொண்டு வரணும். நீங்கள் குடும்பங்களில் தயவு செய்து சாதி பெருமைகளை பேசாதீங்க. அது என்ன சாதியாக இருக்கட்டும், என்ன மதமாக இருக்கட்டும். அந்த குழந்தை வர்றப்பயே வந்து அந்த குழந்தைய சொல்றது, நம்ம சாதியெல்லாம் பெரிய சாதிடா, நம்மளுக்குலாம் அவங்க யார் தெரியுமாடா அப்படின்னு அந்த வீட்டில் பேசுறது தான் அந்த குழந்தையினுடைய மனசில் ஆழமாக பதியும். அவன் காலேஜுக்கு போகிறான், ஸ்கூலுக்கு போகிறான், எல்லோரோடையும் எல்லா சமூகத்தோடையும் சேர்ந்து கலந்து வாழ்கிறான், பழகுறான். ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு அவனோட பழகுனியா, அவங்கள யார் தெரியுமா, அவங்க நம்மள்ட்ட எப்படி இருப்பாங்க தெரியுமா, நம்ம வாசப்படிக்குலாம் மிதிக்க மாட்டாங்க, அவங்களுடைய போய் பழகிட்டு வர்ற, அவங்க வீட்டுக்கா போகிற அப்படி நம்ம அந்த சாதி மத பெருமையை அந்த குழந்தைகள்கிட்ட நீங்கள் வீட்டில் பேசுகிறது தான் இது வந்து ஒரு குடும்பத்தையும் அழிச்சிருது. நீங்கள் அந்த பெருமை பேசி என்னத்தை வாழ்ந்துட போகிறீங்க? எத்தனை குடும்பங்கள் நீங்கள் அழிஞ்சு போய் நிற்கிறத பார்க்குறோம். அப்போ நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு ஓரளவுக்கு பகுத்தறிவும் சேர்த்து சொல்லிக் கொடுங்க. நீங்கள் எப்படி பழகணும், எப்படி பார்க்கணும், இந்த சமூகத்தில் எப்படி இருக்கணும், எந்த சமுதாயத்தில் எந்த காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். வெளிநாடுகளுடைய காதலாக இருக்கட்டும், திருமணம் அவங்க ரொம்ப எளிமையாக இருக்குது. நீங்கள் வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறோம், ஹாலோவின் கொண்டாடுறோன்றீங்க. ஹாலோவின் மாதிரியான முகச்சாயலை இங்கே ஹாலோவின் பண்டிகை அப்படிங்கிறது ஒரு பேய் திருவிழா. பேய் திருவிழா மாதிரி பேய் திருவிழா தான் ஹாலோவின். பேய் மாதிரியான மாஸ்க்கு அணிஞ்சிக்கிட்டு அங்கே கொண்டாடுறாங்க வெளிநாடுகளில், மேற்கத்திய நாடுகளில். அப்போ அந்த கலாச்சாரம்லாம் இங்கே வந்துடுச்சு. அப்போ நீங்கள் வந்து மனசுக்குள் பேயாக இருந்துக்கிட்டு மூஞ்சியில் முக முடிய மாட்டீங்க இல்லையா? அவன் மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டு மூஞ்சியில் மட்டும் முக முடிய மாட்டான். அங்கே காதலிக்கிறதும் திருமணம் பண்ணுறதும் உறவு முறையில் வந்து ரொம்ப எளிமையாகி வச்சிருக்கலாம். பிடிக்கலையா, 2 பேரும் ஃப்ரெண்ட்லியாக கையை கொடுத்து டைவர்ஸ் வாங்கிட்டு போகிறான். வாழ்க்கைங்கிறதுல காதல் திருமணம்ங்கிறதுலாம் ஒரு சின்ன சின்ன பக்கம் தான். அதை தாண்டி நிறைய வாழ்க்கை இருக்கு. சாதிக்க வேண்டிய விஷயம் இருக்குது, சம்பாதிக்க வேண்டிய விஷயம் இருக்குது, படிக்க வேண்டிய விஷயம் இருக்குது, உலகம் பூரா நீங்கள் பயணம் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. இது ஒரு பக்கம் தானே. இந்த வீணா போன கௌரவத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த கௌரவத்தை வச்சு வீணாக வரட்டு கௌரவத்தால் வாழ்க்கையை இழந்த எத்தனை குடும்பம். நீங்கள் நம்ம சொல்கிறது பேரண்ட்டுக்கு, நீங்கள் தயவு செய்து குடும்பத்தில் சாதி மத பெருமையை பேசாதீங்க பிள்ளைகள்கிட்ட. அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிச்சிடும். அதை தாண்டி நீங்கள் உலகத்தை பெருசாக பாருங்கள், உலகத்தை வந்து பறந்து விருந்து பாருங்கள். இந்த உலகத்தின் ஒரு கடைக்கோடி ஊரில் ஒரு சின்ன கிராமத்தில் நீங்கள் ஒரு புள்ளி தான். இந்த புள்ளிகள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இந்த கௌரவம் இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதுவுமே பயன்படாது. உலகத்தை நீங்கள் பிராடாக பாருங்கள், பரந்த பார்வையாக பாருங்கள், வெளிநாடுகளை பாருங்கள், அவங்க மாதிரியான முன்னேற்றத்தில் போகணுன்னு பாருங்கள். அந்த கல்ச்சரை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு பர்த்டே கொண்டாடுறீங்களா, நியூ இயர் கொண்டாடுறீங்களா, நம்ம கல்ச்சரா அது? வெட்டிங் டே கொண்டாடுற நம்ம கல்ச்சரா? இதெல்லாம் எடுத்துக்கிறீங்க இல்லையா? அவருடைய வாழ்க்கை முறையை நீங்கள் ஒதுக்கி வைக்கிறீங்க. அவன் காதலை எளிமைப்படுத்தி வச்சிருக்கான். பிடிச்சா காதலி, இல்லைன்னா ஒதுங்கிப்போ இல்லையா? குடும்பம் சேர்ந்து வாழ்றாங்களா, பிடிக்கல டைவர்ஸ் பண்ணுறாங்க, நீட்டாக கொண்டு போய் 2 பேர் டைவர்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க. அவன் வந்து மனைவியை கொள்றதில்ல, கணவனை கொள்றதில்ல, காதலுக்காக ஆணவ படுகொலைலாம் வெளிநாட்டினுடைய கல்ச்சரெலாம் எடுத்துக்கிட்டீங்க இல்லையா? ஏன் இதை மட்டும் எடுத்துக்கிற மாட்டேங்கிறீங்க? வெளிநாட்டு பண்டிகைகளை கொண்டாடுறீங்க, வெளிநாட்டு திருவிழாக்களை கொண்டாடுறீங்க. இங்கே கிராமங்களில் கூட இன்றைக்கி வந்து நியூ இயர் கொண்டாடுறீங்க, வெட்டிங் டே கொண்டாடுறீங்க. நியூ இயர் அன்றைக்கி கோயில் மசூதி சர்ச்சில் போய் நிற்கிறீங்க. நமக்கு நியூ இயருக்கு என்ன சம்பந்தம்? ஆங்கில வருட பிறப்பது. அப்போ அதெல்லாம் நீங்கள் பெருசாக செலிப்ரேட் பண்ணுறீங்கல்ல. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை மட்டும் எடுத்துக்க மாட்டேங்கிறேன். அவன் ஜாதி மதத்தை பார்க்கலையே. அவன் சாதி விட்டு சாதி பண்ண ஆணவ கொலை பண்ணுறானா வெள்ளக்காரன்? மதம் விட்டு மதம் பண்ண ஆணவ கொலை பண்ணுறானா? நீங்கள் அவன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இதை மட்டும் நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க, ஆனால் உங்கள் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆணவத்தை மட்டும் விட மாட்டேங்கிறீங்க. அப்போ இதுக்கு தீர்வு நீங்கள் வந்து குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கணும். குடும்பத்தில் சாதி மத பெருமையே பேசாதீங்க. பிள்ளைகள்கிட்ட நீங்கள் பிராடாக பழகி பாருங்க.
வாழ்க்கைங்கிறது பெருசு. வாழ்க்கையில் உங்கள் லட்சியத்தை நோக்கி ஓட பாருங்கள். இந்த காதல், கல்யாணம், திருமணங்கிறதெல்லாம் ஒரு புத்தகத்தில் ஒரு 2-3 பக்கம் தான். அது ஒரு பக்கம் 2 பக்கத்தில் வந்தால் மொத்த வாழ்க்கையை நீங்கள் அழிச்சிடக்கூடாது. ஒரு பக்கத்தோட வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாது. அது தள்ளிட்டு அடுத்தடுத்த வாழ்க்கைக்கு போய்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தயவு செய்து பிள்ளைகள்கிட்ட, வீட்டில், குடும்பத்தில் சாதி மத பெருமைகளை பேசாதீங்க. உங்கள் குடும்பங்களில் காதல் திருமணம் பண்ணிருச்சா, அது நமக்கு 2 குடும்பத்திலும் ஒத்து வராதா, முடிஞ்சால் அந்த பிள்ளைகள்கிட்ட பேசி பாருங்களேன், விட்டுருங்க. அவ்வளோதான். அதை விட்டுட்டு நீங்கள் கொலை பண்ணுற கூட அளவுக்கு நீங்கள் பெற்று வளர்த்து தூக்கி வளர்த்த பிள்ளைகளை கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சாதி கண்ண மறைக்குதா? மனிதாபிமானத்தை, மனித நேயத்தை விட நீங்கள் பெற்று உங்களுடைய உயிர், உங்களுடைய பாட்டு, அது பிள்ளைங்கிறது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ உங்களிடம் வந்த ஒரு பாட்டு இல்லையா? அதை நீங்கள் கொலை பண்ணணும் போகிற அளவுக்கு உங்களுடைய அந்த சாதி மத வெறி கண்ணை மறைக்குதுன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் உங்களுக்கு இந்த 6வது அறிவு? அப்போ நம்ம சொல்கிறது என்னென்னா, குடும்பத்திலிருந்து இந்த விஷயத்தை நீங்கள் களையணும். அப்புறம் அரசாங்கம் கடுமையான சட்டங்களை போடணும். பள்ளி கல்லூரிகளில் இதுக்கான விழிப்புணர்வுகளை நடத்தணும். அது மட்டும்தான் இதுக்கான தீர்வாக இருக்கும். சரி, இப்போ என்னென்னா சட்டம் கடுமையாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சுருக்கீங்க. இதில் என்னென்னா, இப்போ படிக்காதவர்களை விட படித்தவங்க தான் இந்த ஆணவ படுகொலையே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் சொல்கிறேன், கல்விங்கிறது மனிதனை பக்குவப்படுத்தணும். கல்விங்கிறது மனிதனை ஒரு ஒரு ஒழுங்குபடுத்தணும். கல்வி அதுக்கு தானே. அந்த கல்வியை பயனுள்ளதாக ஆக்கலையே. நான் படிச்சிருக்கேன், 2 பிஜி வாங்கியிருக்கிறேன், ஆனால் மனசில் சாதி வரியோடு இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் படித்த படிப்புக்கு, வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போச்சு. அப்போ குடும்ப கட்டமைப்பு, குடும்ப சூழல் அங்கே தான் இருக்குது. என் பிள்ளையார் தான் நான் அறுத்து போட்டுருவேன்மா, இந்த மாமா மச்சான் சாதி விட்டு சாதி கல்யாணம், என் பிள்ளையார் தான் அறுத்து போட்டுருவேன்மா. ஆனால் அவன் செய்ய மாட்டான். இது ரோசப்பட்டு இவன் செஞ்சிருவான். இவன் தான் ஜெயிலில் போய் உட்காந்துருப்பான். அந்த குடும்பமே ரோட்டில் போயிடும். அப்போ உறவு கட்டமைப்புகளில் அப்படி பேசுகிற ஆட்கள் நீங்கள் துண்டிச்சு விட்டுருங்கன்ற, கட் பண்ணிருங்க. அவனோட சாவாசம் வச்சுக்கிறாங்க. என் பிள்ளையார் தான் நான் வெட்டி போட்டுருவேன், நீ வெட்டி போட்டுருவியா? ஆனால் அவன் வீட்டில் அந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கும். அவன் கம்முன்னு இருப்பான். ஆனால் வெளியில் என்ன சொல்லுவான், என் பிள்ளையார் தான் நான் வெட்டி போட்டுருவான். வெட்டி போட்டால் என்ன பண்ணுவேன்? வெட்டி போட்ட உன் பிள்ளைய வெட்டி போட்டால் போலீஸ் சும்மா விடுமா? உன் வாழ்க்கையும் போச்சு, அந்த குடும்பத்தோடைய வாழ்க்கையும் போச்சு. அதுக்கு எங்கேயோ ஒரு கண்காணாத இடத்துல வாழ்ந்து போட்டுமே. இதில் என்ன அப்போ இது வந்துட போகுது? அப்போ இந்த கௌரவம், மானம், இந்த இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன செஞ்சிட போகிறீங்க? ஒரு 2 மனங்கள் சேர வைக்க முடியும். நீங்கள் எவ்வளவோ கோடியாக கொட்டி கொடுங்க. ஆனால் அந்த வாழ்க்கை 100% திருப்தியாக வாழ்கிறாங்கிறது உறுதி இருக்கா? நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க, நகையை போட்டு வைக்கிறீங்க, காரை வாங்கி கொடுக்குறீங்க, வீட்டை வாங்கி கொடுக்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் அந்த மனதை ஒத்து வாழ்கிறாங்களாங்கிறதுக்கு நீங்கள் எப்படி உறுதி பண்ணுவீங்க? இன்றைக்கி ஒரு ஆய்வு சொல்லுது, இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 60% அதிகமானவர்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழலைங்கிறாங்க. 100% வாழலைங்கிறாங்க. அதில் கேட்டகரி வைஸ் பிரிக்கிறான். 100% வாழாதவர்கள் 60% பேர், ஒரு 60-70% வாழாதவர்கள் 40% பேர் பிரிக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, இந்த கட்டமைப்பு, உறவு கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு, சாதி மத கட்டமைப்பு, இதனால் இந்த உறவு வாழ்க்கை, ஒரு வாழ்க்கையை வாழாமே இருக்கிறாங்கன்றாங்க. அப்போ இது உடைக்கும், காதல் தான் உடைக்கும். அப்போ நீங்கள் காதலிக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த பையன் அந்த பொண்ணோட உண்மையாக இருக்கிறானா அதை தான் முதல்ல பார்க்கணும். இந்த பொண்ணு அந்த பையனுக்கு உண்மையாக இருக்கா, கடைசி நேரத்தை வரைக்கும் இவங்க எந்த பிரச்சனையிலையும் கைவிடாமல் இருப்பாங்களா, அதை பார்க்கணும். பணம் இன்றைக்கி எல்லாருமே படிச்சுருக்காங்க. இன்றைக்கி அந்த பையனோ பொண்ணோ இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் போய் சம்பாரிச்சிடலாம். பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது இன்றைக்கி உலகம் ஓப்பன் ஆயிடுச்சு. அவங்களுடைய திறமைக்கு அவங்க சம்பாதிக்க போகிறாங்க இல்லையா? அவங்க திறமை இருந்துச்சுன்னா எங்கே வேணாலும் போய் சம்பாதிக்க போகிறாங்க. பட் அது பொருளாதாரங்கிறது 2வது தான். கல்வி, எல்லாரும் கல்வி கற்றுட்டாங்க. அதில் எல்லாருமே இன்றைக்கி ஈக்குவல் ஆகிட்டோம். பொருளாதாரம் தேவைப்படுறப்ப சம்பாதிச்சிடுவாங்க அவங்க திறமையை பொறுத்து. அப்போ இது தேவையே இல்லாத ஒரு ஆணின்னா சாதி தான். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இந்த மதத்தை வச்சு என்ன பண்ண மிஞ்சி போனால் உங்கள்ட்ட சொந்த பந்தக்காரன் 4 நிகழ்ச்சி கூப்பிட மாட்டான். வேறு சாதியில் பொண்ணை ஓட விட்டுட்டான், வேறு சாதியில் பையனை ஓட விட்டான், அதனால் இந்த நிகழ்ச்சி அவனை கூப்பிடக்கூடாது, நல்லது கெட்டது கூப்பிடக்கூடாதுப்பா அப்படிமா. இருந்துட்டு போ, இதை வச்சு நாக்கா வலிக்க போகிற நீங்கள். ஆனால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நீங்கள் ஒரு பையனோ பொண்ணோ அவன் கேட்குறதெல்லாம் வாங்கி தரீங்க. ஆனால் கேட்குற வாழ்க்கையை வாங்கி தரீங்களா? இது எவ்வளோ பெரிய விஷயம், அயோக்கியத்தனம் அது. அந்த புள்ள சின்ன வயசில் ஐஸ்கிரீம் கேட்கும், சளி பிடிச்சிருக்கும், புள்ள ஆசைப்பட்டு சின்ன வாங்கி கொடுக்குறீங்கள. ஆனால் புள்ள ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாங்கி கொடுக்குறீங்களா? அதுக்காக கொலை பண்ண வரைக்கும் போகிறீங்களே. அப்போ இதெல்லாம் இந்த கட்டமைப்புகளை அடிப்படை குடும்பத்திலேருந்து மாற்றணும். மாற்றினால் ஒழிய இது மாறுவதற்கான வாய்ப்பே இல்லை.
சரி, இப்போ மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா சாதி மதம் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. நம்ம தமிழகத்திலையும் வந்து நிறைய பேர் சாதி கொடுமையெல்லாம் அழிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் அவங்களையும் வந்து நம்ம வந்து சாதி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிடுறோம். இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? கேவலத்தின் உச்சம், வேற என்னத்தை பார்க்கறது? இன்னைக்கு சுதந்திரத்துக்காக பாடுபட்ட பல தலைவர்கள் சாதி தலைவர் ஆகிட்டாங்க. இந்த நாடு சுதந்திரமாக இருக்கணுங்கிறதுக்காக பாடுபட்ட தலைவர்களுடைய சிலை சுதந்திரமா இல்லை. சிலைக்கு வந்து கூண்டை போட்டு போலீஸ் பாதுகாப்பு போட்டு வச்சிருக்கான். யார் அவங்கெல்லாம்? நாடு சுதந்திரமா இருக்குன்னு பாடுபட்ட தலைவர்கள். அவங்க ஒரு சாதி முத்திர குத்தி அவர் எங்க ஆளுன்னு சொல்லி அவருக்கு ஒரு கூண்டை போட்டு அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு நிற்குது. அட பாவிகளா, இதுக்கு அவங்க பாடுபட்டாங்க. அவங்க சிலை கூட இன்னைக்கு சுதந்திரமா இல்லையே. சுதந்திரத்திற்கு பாடுபட்ட தலைவர்கள் சேர்ந்து சிலை கூட இன்னைக்கு சுதந்திரமா இல்லை. இதுவா இன்னைக்கு வந்து சுதந்திரம்? அப்போ இது எல்லாமே மேலை நாடுகளில் சாதி ரீதியான பாகுபாடு இல்லை, மத ரீதியான பாகுபாடு இருக்கு, நிற ரீதியான பாகுபாடு இருக்கு, ரேசிசம் இருக்கு, ரிலிஜனிசம் இருக்கு. ஆனால் வந்து அங்கே வந்து சாதி ரீதியான பாகுபாடு இல்லை. காதலுக்காக கொலை பண்ணுறது இல்லை. அவன் காதலுக்காகலாம் வந்து கொலை பண்ணுறது. அவன் சாதி ரீதியான சண்டை போடுவான், மத ரீதியான சண்டை போடுவான், நிற ரீதியான சண்டையெல்லாம் இருக்கு மேலை நாடுகளில். ஆனால் இவன் வந்து காதலுக்காக கொலை பண்ண அளவுக்கு வந்து எந்த நாட்டிலையும் போனதில்லை. எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் எந்த நாட்டில் ஒரு காதலுக்காக வேற சாதியை மாறி லவ் பண்ணிட்டாங்கிறதுக்காக கொலை பண்ணுற அந்த பாடெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் எந்த நாட்டிலையுமே இல்லை. எல்லா நாடுகளையுமே இன்னைக்கு ஓரளவுக்கு விழிப்புணர்வாயிடுச்சு. ஆனால் நம்மள்கிட்ட வந்து இன்னைக்கு மூத்த குடி, முன்னோர் குடி, நம்முடைய தமிழன் பெருமையெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்படியும் சம்பவம் கடந்த 6-7 மாசத்துல 8 ஆணவ படுகொலை நடந்திருக்குன்றாங்க. இது எங்கே போய் முடிய போகுது? இது என்ன பண்ண போறீங்க? ஒரு உயிரை அழிச்சிட்டு நீங்கள் சந்தோஷமா, அழிச்சவர்கள் சந்தோஷம் வாழ்ந்துருவீங்களா? காலம் முழுவதும் உங்களை வந்து அந்த குற்ற உணர்ச்சி உறுத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் செத்து பிழைப்பீங்க. நீங்கள் சந்தோஷமா வாழ்ந்துருவீங்களா? உங்கள் கௌரவத்துக்காக பெத்த பிள்ளையவோ பெத்த பையனையோ கொண்டுறீங்க இல்லையா? கொண்டுட்டு நீங்கள் மீதி உள்ள வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துருவீங்களா? சந்தோஷமாக வாழணும், நார்மலாக வாழ்ந்துருவீங்களா? சந்தோஷத்தை விட்டுருங்க. ஒரு நார்மலாக உங்களால் ஒரு நாள் வாழ்ந்துட முடியுமா? குற்ற உணர்ச்சியோட உக்கி செத்துருவீங்க நீங்களே. எதுக்கு அந்த வேலையை பண்ணுறீங்க? அப்போ இதை வந்து ஒட்டுமொத்தமாக அரசாங்கமும் சரி, பொதுமக்களும் சரி, சமூகமும் சரி, கல்வி எல்லா இடங்கள்லையும் இதுக்கான ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாதியில் பார்த்தாலும் வந்து நேரடியாக போயிட்டு கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பிளாட்ஃபார்மே வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து இந்த சாதிக்காரவங்களுக்கு இந்த மேட்ரிமோனி, இந்த சாதிக்காரவங்களுக்கு இந்த மேட்ரிமோனி அப்படின்னு வந்துட்டுருக்கு. ஸோ இதில் உங்களோட பார்வை என்ன சார்? இது ஒரு கார்ப்பரேட் வர்த்தகம் தான், கார்ப்பரேட் பிஸ்னஸ். இப்போ மனிதனுக்கு ஒன்றும் சாதியோட தான் தெரியுறாங்க, இதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து பார்த்துட்டாங்க. முந்தையெல்லாம் புரோக்கர், ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு புரோக்கர் இருப்பார். அவர் ஃபோட்டோ எடுத்து வருவார், 2 குடும்பத்துக்குள்ளே பேசுவார். அதை இன்றைக்கி ஹைடெக்காக ஆக்கி அதை ஒரு கார்ப்பரேட் லெவலில் கொண்டு போய் அதை ஒரு பிஸ்னஸாக மாற்றிட்டான். ஒன்றும் அந்த உணர்வோடு தான் இருக்கிறாங்க போது அதை வந்து அவங்க பிஸ்னஸாக பயன்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். அப்போது இது பிஸ்னஸாக பயன்படுத்துகிற முறை வந்து தவறாக சரியா சார்? இல்லை, தவறாக சரியான்னு சொல்ல முடியாது. இந்த ஆரம்ப காலத்துலேருந்து இது வந்து ஒரு சின்ன லெவல் பிஸ்னஸ் ஆனது இருந்துச்சு. ஒரு சின்ன புரோக்கர்ஸாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சமூகத்துக்கு ஒரு புரோக்கர் இருப்பார். அவர் ஒரு ஃபைல் வச்சிருப்பாரு. இந்த குடும்பத்தை பார்க்குறீங்களா, அந்த குடும்பத்தை பார்க்குறீங்களா, அந்த சமூகத்துக்கு பார்த்துட்டு இருப்பாரு. அது இன்னைக்கு கார்பரேட் மயமாகி போச்சு, இன்டர்நெட் மயமாகி போச்சு. அப்படிங்கும்போது அதை வந்து சரியா தவறான மக்கள் தேவை எடுக்கிறாங்க. நீங்கள் ஏன் புறக்கணிச்சிட்டிங்கன்னா யார் பார்க்க போகிறா? இந்த உறவுமுறை திருமணமே நீங்கள் இன்னும் போச்சு. அது மெடிக்கல் ரீதியாக தவறுன்னு கூட சொல்கிறாங்க. இரத்த உறவுகளில் திருமணம் பண்ணுறது நிறையா பாதிப்புகள் வருங்கிறதா அது ஒரு சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. இன்றைக்கி அதுவும் மாறி போச்சு. ஆனால் இந்த மாதிரியான ஆன்லைன் மேட்ரிமோனியல் சைட்ஸில் நிறையா ஸ்கேமும் நடக்குது. அதையும் நம்ம பார்க்குறோம். தவறான டேட்டாஸ் கொடுக்குறாங்க, அவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரியல. இப்போ திருமணம் பண்ண பிறகு அது நிறையா சிக்கல் வருது. அதுவும் இருக்குது, நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. காலம் மாறிடுச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகிட்டாங்க, அவ்வளோதான். சரி, இப்போ வந்து நம்ம சாதியை வந்து அழிக்கணும், குழந்தைங்க அவங்க மனசுலேருந்து ஃபுல்லாக வேர்லேருந்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன வந்து நடவடிக்கை எடுக்கலாம் சார்? நடவடிக்கை எடுக்கணும்னா நீங்கள் முதல்ல சர்டிஃபிகேட்டில் பேர் எடுக்கணும். என்ன பண்ணலாம்? குறைந்தபட்சம் ஒரு எல்கேஜியில் ஒரு பிள்ளைகளை சேர்க்குறீங்க, அந்த கேஸ்ட்டை வந்து நீங்கள் ஹைட் பண்ணியாக வைக்கலாம். இப்போ சாதி ஒரு அடையாளம் வந்து சர்டிஃபிகேட்டில் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அதுக்கு சில கோட்டாஸ் இருக்குது, சில இடஒதுக்கீடுகளுக்காக நம்ம அந்த இது பயன்படுத்துகிறோம். அப்போ ஸ்கூலில் தேவையில்லையே, ஒரு பிள்ளைய எல்கேஜியில் சேர்க்குறப்ப அந்த குழந்தை என்ன சாதின்னு சொல்லி சேர்க்குறோம். ஏன்னா அது சர்டிஃபிகேட் வந்தால் தான் நாளைக்கு அதுக்கான இடஒதுக்கீடு கோட்டா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறோம். அப்போ என்னென்னா எல்கேஜிலே அதை ஹைட் பண்ணிடணும். எல்கேஜியிலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பள்ளிகளில் வந்து சாதிக்கான எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது, சர்டிஃபிகேட்டில் கூட ஹைட் பண்ணிடணும். அப்போ அந்த முள்ள +2 வர்றப்ப தான் அந்த சர்டிஃபிகேட் எடுத்து பார்க்குறப்ப அது என்ன சாதின்னு தெரியணும். சாதியே சர்டிஃபிகேட்லேருந்து எடுக்கணுங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமும். ஆனால் வந்து அது சில விஷயங்களுக்கு பயன்படுறதுனால அதை எடுக்க முடியாது. அப்போ ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணால் அதை ஹைட் பண்ணலாம், மறைத்து வைக்கலாம்.
என்ன சாதிங்கிறத சர்டிஃபிகேட்டில் இருக்கும், அதை மட்டும் வந்து ஹைட் பண்ணி மறைச்சிட்டு அது +2 போகிறப்ப மட்டும்தான் அந்த இதை எடுக்கிற மாதிரியான விஷயத்தை பண்ணணும். ரெண்டாவது அவேர்னஸ் வேணும். நமக்கு என்ன சாதியில் எந்த மதத்தில் பிறந்தாலும் அதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குது, மனிதநேயம் இருக்குது, எல்லாருடைய உணர்வுகளுக்கும், மனைவியினுடைய உணர்வுகளை மதிக்கணும், பிள்ளைகளுடைய உணர்வுகளை மதிக்கணும், பெற்றோருடைய உணர்வுகளை மதிக்கணும், அண்ணன் தம்பியுடைய உணர்வுகளை மதிக்கணும். எல்லா மனிதர்களும் தனித்தனி உணர்வுகளின் கலவை தான் மனிதன் இல்லையா? அப்போ அவங்களுடைய உணர்வுகள் நீங்கள் எப்படி மதிக்காமல் இருப்பீங்க? அவங்களுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அவங்க சொல்கிறத முதல்ல ரிசீவ் பண்ணுங்க. சின்ன பையன் நான் பார்க்குறதான் சரின்னா உங்களுக்கு தெரியாத விஷயம் அந்த பசங்களுக்கு தெரியும், அந்த பசங்களுக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரியும். யாரோ ஒருத்தவங்கள்ட்ட ஏதாவது ஒன்று தெரியும்ல, புதுசாக இருக்கும்ல, அப்போ எனக்கு தான் தெரியுங்கிற அந்த அந்த ஆணவத்தை விட்டுருணும். அவங்க சொல்கிறாங்களோ அதை ரிசீவ் பண்ணணும். நான் இவங்களுடைய அனுபவத்தை அவங்களோட ஷேர் பண்ணணும். இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நல்லது கெட்டது. ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலையா, அவங்களுடைய ஆசைப்படுறாங்களா, அந்த நேரத்தை நிறைவேற்றி வைக்கிறதுக்கான முயற்சி. அதுக்காக ஒரு அதிகபட்சமாக கொலை பண்ணுற அளவுக்கு போகிறதுங்கிறத வந்து நம்ம குடும்ப ரீதியான கட்டமைப்புலேருந்து மாற்றணும், பள்ளி கல்லூரிகளில் மாற்றணும், பள்ளிகளில் வரக்கூடிய சர்டிஃபிகேட்டில் சாதியை வந்து ஹைட் பண்ணணும், ஒரு நிறைய சட்டங்களை கடுமையாக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை அதை ஒழிக்க முடியும். மக்களுக்கான விழிப்புணர்வை தெளிவாக கொடுத்த மூத்த பத்திரிகையாளர் சுப்பையா சார் அவர்களுக்கும் நன்றி.